எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, கிரகங்களின் குணம், கிரகங்களின் பிணி, கிரகங்களின் மொழி, கிரகங்களின் வீட்டு அறை. இதை தான் பார்க்க போகிறோம். நிறைய காரத்துவங்கள் இருக்கிறதுனால இதில் 4 சம்மந்தப்பட்ட காரத்துவங்கள் ஒரே வீடியோவில் போடுற மாதிரி சூழல் வருது. ஏன்னா ஏகப்பட்ட காரத்துவங்கள் இருக்குங்கிறதுனால எல்லாத்தையும் போடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த வீடியோலேயே 4 வகையான காரத்துவங்களை கவர் பண்ணியிருக்கேன். நிறைய காரத்துவங்கள் நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் பலன்களை நம்ம சொல்ல முடியும். அதனால் கிரகத்துலேயும் ஏகப்பட்ட காரத்துவங்கள் இருக்குது, ராசிகளுக்கும் நிறைய காரத்துவங்கள் இருக்குது, நட்சத்திரங்களுக்கும் காரத்துவங்கள் இருக்குது. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 50 வீடியோ போகும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதனால தான் அதை சுருக்கி விளக்கமாக ஒரே வீடியோலேயே நிறைய காரத்துவங்களை நான் போட்டுட்ருக்கேன். இது தயவு செஞ்சு எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் படிங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த காரத்துவங்கள் தான் மெயினும். நீங்கள் பலன் சொல்கிறத விட காரத்துவங்கள் தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். காரத்துவங்கள் தெரியாமல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கவும் முடியாது, பலன் சொல்லவும் முடியாது. அப்போ இதுதான் ரொம்ப முக்கியங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ கிரகங்களின் குணத்தை பார்ப்போம். சூரியன் அப்படிங்கிறது சாத்வீக குணம், சந்திரனும் சாத்வீக குணம், செவ்வாய்ங்கிறது ராஜச குணம், புதன்கிறது தாமச குணம், குருங்கிறது சாத்வீக குணம், சுக்கிரன்கிறது ராஜச குணம், சனி ராகு கேது 3மே தாமச குணம். தாமசம் அப்படின்னா லேட் பண்ணுறது, மெதுவாக செயல்படுறது. சாத்வீகம்னா அமைதியாக இருக்கிறது, ராஜசம்னா கோவப்படுறது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அமைதியாக இருக்கக்கூடிய கேரக்டர் யார் யார் அப்படின்னா சூரியன், சந்திரன், குரு. இந்த 3 தான் அமைதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள். சூரியன், சந்திரன், குரு. அதான் சாத்வீகம். ராஜசம் அப்படின்னா கோவப்பட்டு எதனாலும் டக்குன்னு முடிவெடுக்கிறது. அது செவ்வாய் சுக்கிரன் ராஜச குணங்கள். புதன், சனி, ராகு கேது இது எல்லாமே தாமசம், மெதுவாக தான் ஒரு செயலை பண்ணோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இது கிரகங்களோட குணங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து கிரகங்கள் குறிக்கக்கூடிய பிணி அப்படின்னா நோய். அப்போ நோய் வாதம் பித்தம் கபத்தினால தான் நோய் வருது. அப்போ ஒவ்வொரு கிரகமும் எந்த மாதிரி தத்துவத்தை குறிக்குது அப்படின்னு பார்ப்போம். அதாவது சூரியன், செவ்வாய், ராகு, கேது இது எல்லாமே பித்தத்தை குறிக்குது. சூரியன், செவ்வாய், ராகு, கேது இது எல்லாமே பித்தம் சம்மந்தப்பட்ட கிரகங்கள். அடுத்து சந்திரன், சுக்கிரன் இது ரெண்டுமே கபம் சார்ந்த கிரகங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புதன், குரு, சனி இந்த 3மே பார்த்திங்கன்னா வாதம் சார்ந்த நோய் ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள். அதாவது காற்று சார்ந்த நோய். காற்று சார்ந்த நோய் என்னென்ன கிரகங்கள் அப்படின்னா புதன், குரு, சனி. காற்று சார்ந்த நோய் அதை தான் வாதம் அப்படின்னு சொல்கிறோம். நெருப்பு சார்ந்த நோய் தான் பித்தம்னு சொல்கிறோம். அது சூரியன், செவ்வாய், ராகு கேது பித்தம் அப்படின்னு சொல்கிறோம். கபம் அப்படிங்கிறது சந்திரன், சுக்கிரன் தான். கபம் அப்படின்னா நீர் சார்ந்த பிரச்சனையை கொடுக்குறது. அப்போ கிரகங்களினுடைய பிணி அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்து கிரகங்களினுடைய மொழி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த மொழியை குறிக்குது அப்படின்னா சூரியன் வடமொழி, சமஸ்கிருதம், தெலுங்கு இந்த 3 மொழிகளை குறிக்குது. சந்திரன் அப்படிங்கிறது தாய்மொழி தமிழை குறிக்குது. செவ்வாய் மந்திர ஜபம் பண்ணுறதை குறிக்குது. புதன் ஜோதிடத்தை குறிக்குது. குரு சமஸ்கிருதம், வடமொழி, தெலுங்கு 3ஐயும் குறிக்குது. சுக்கிரன் வடமொழி, தெலுங்கு இது போன்ற மொழிகளை குறிக்குது. சனியும் ராகு கேதுவும் பார்த்திங்கன்னா வேற்று மொழி, அதாவது அரபிக்கு, ஃப்ரெஞ்சு இந்த மாதிரி வேறு நாட்டில் இருக்கக்கூடிய மொழிகளை கற்றுக்கிறத சனி ராகு கேது குறிக்குது. லோக்கல் லாங்குவேஜை சந்திரன் குறிக்குது. மற்ற எல்லா கிரகங்களும் பார்த்தீங்க அப்படின்னா வடமொழி சார்ந்த விஷயங்களை குறிக்குது. செவ்வாய் மந்திரத்தையும், புதன் ஜோதிடத்தையும் குறிக்குது அப்படின்னு சொல்லி கிரகங்களின் மொழிகளில் இது கொடுக்கப்பட்டிருக்கு. இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா இப்போ ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம். அந்த பொண்ணுக்கு என்ன பாஷையெல்லாம் தெரியும் அப்படின்னு பார்க்கும்போது எந்தெந்த கிரகம்லாம் வலுவாக இருக்குதோ அந்த பாஷைகள்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ராகு அப்படின்னா நிறைய மொழிகளை கற்று வச்சுருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுவே தமிழ்னா அவங்களுக்கு தமிழ் நல்லா விருப்பம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ என்ன கிரகம் உதயத்தை நோக்கி வருதோ அல்லது எந்த கிரகங்கள் செயற்கை மூலிமா வலுவடையுதோ அந்த மொழிகள் அவங்களுக்கு சரளமாக வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கிரகங்களின் மொழி உங்களுக்கு தெரியணும். அடுத்து கிரகங்களின் வீட்டின் அறை. ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ரூம், என்னென்ன ரூமை என்னென்ன கிரகங்கள் குறிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஒரு பொருள் காணாமல் போச்சுன்னா எந்த ரூமில் போய் தேடினா அந்த பொருள் கிடைக்கும் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது பயன்படுது. அப்போ சூரியன் அப்படிங்கிறது வலது பக்க ஜன்னலை குறிக்குது. சந்திரன் இடது பக்க ஜன்னலை குறிக்குது. செவ்வாய் பெட்ரூமை குறிக்குது, படுக்கை அறை. புதன் படிக்கும் அறை, வரவேற்பறை ரெண்டையுமே குறிக்குது. அதாவது படிக்கக்கூடிய ரூமு, வரவேற்பறை அப்படிங்கிற 2 ரூமையும் குறிக்குது. குரு பூஜை அறையை குறிக்குது. சுக்கிரன் சமையல் அறை குறிக்குது.
சனி வந்து ஸ்டோர் ரூமாக குறிக்குது, அதாவது வந்து சேமிப்பு கிடங்குன்னு சொல்லக்கூடிய ஸ்டோர் ரூமாக குறிக்குது. ராகு அப்படிங்கிறது தேவையில்லாத பொருட்கள் வந்து ஒரு இடத்துல நிரப்பி வச்சுருப்போம்ல, அதை குறிக்குது. கேதுங்கிறது வந்து தியான அறையை குறிக்குது, மெடிடேஷன் ஹாலை குறிக்குது கேது. அப்போ ஒவ்வொரு கிரகமும் ஒரு விஷயங்களை சொல்லுது வீட்டில் இருக்கக்கூடிய அறைகளில். இது தெரிஞ்சால் ஒரு பொருள் திடீர்னு காணாமல் போயிடுச்சுன்னா அந்த ரூமில் போய் தேடுன்னு சொல்கிறதுக்கு இது பயன்படும். இந்த மாதிரி வந்து நிறைய கிரகங்களுடைய காரகத்துவங்கள் வந்து நான் சொல்லிகிட்டே வரேன். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த பதிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த காரகத்துவங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண விருப்பம் இருந்தால் பதிவு பண்ணலாம். நன்றி, வணக்கம்.